ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுற தூக்குற உன்னால் முடியும் தம்பி தான். நீ இன்னும் நம்பிட்டு இருக்கியான்னு என்ன கேட்குறீங்களா? சாகர் வருவார்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்களே. ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்படி சொல்லலைன்னா அதனால தான் தோத்தனை ஏமால் பழி போட்டுறாங்க நிறைய பேர். என் கடமை என்ன செஞ்சிடறேன்ப்பா, அது அவங்க கடமை என்ன, கமெண்ட் போடணும், எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம். ரைட், இன்னத்தை பேசுகிறது. இப்போ நாளைக்கு மேட்ச் இருக்குது, தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ராத்திரி 9 மணிக்கு சென்னையில். ஆர்குபிளி ஒன் ஆஃப் த ஃபேவரட் டு வின் த கப். அவங்களும் டபங் டெல்லியும். பட் இப்போ 2 மேட்ச்சு, லாஸ்ட் 2 மேட்ச்சு தோத்துட்டாங்க அவங்க ஹரியானா. இன்சிடென்ட்லி 2 மேட்ச்சுமே சென்னையில் தோத்தது தான் அது. அதுவும் ஃபஸ்ட் மேட்ச் தோத்தாங்களே டபங் டெல்லிட்ட 38-37. அது ரொம்ப பிஹைண்டில் இருந்து முன்னாடி அவ்வளோ கிட்டக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஒரு பாயிண்டில் தான் தோத்தாங்க. அதுலேயே ஏகப்பட்ட ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு, கான்ட்ரவர்சி, அது ரிஃப்ளெக்ஷன் தான். நேற்று அவங்க ஜெய்ப்பூர் கூட விளையாடும் போது அப்படியே அமைதியாக இருந்தார். துசி கீக்கித்து அவர் தான் மன்பிரீத், இவ்வளோ அமைதியாக இருந்தார் அவராது அப்படின்னு. 37-30. அதுவும் ஒரு பாயிண்டில் தான் தோத்தாங்க அவங்க. ஒரு பாயிண்ட் தான் தோக்குறாங்க. நம்ம எப்படி தோக்குறோம்? மும்பாய்க்கு எதிராக 18 பாயிண்டில் தோற்றோம். யூபி யோதாட்ட 17 பாயிண்டில் தோற்றோம். தெலுங்கு டேட்டர்ஸ் 14 பாயிண்டில் தோற்றோம். இதில் வந்து என்ன தெரியுது? மேட்ச் இல்லை, அது ஒன் சைடடாக போயிடுச்சு. ஃபைட் பண்ண வேலை நடத்தும். வெற்றி தோல்வி சகஜம். कोई जीतता है कोई हारता है. अर्जुन प्रेस कॉन्फ्रेंस होना, बट द मैनर यू लूज. விளாட்ற 40 நிமிஷத்துலேயே நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்னா 400 நிமிஷம் விளாட்னா என்ன வருது? இது 170 பாயிண்டில் தோத்துருவாங்க பிறகு. எனிவே ஆதங்க, அதனால தான் சொல்கிறேன், ஹரியானாவை நீங்கள் பீட் பண்ணணும்னா ஏற்கனவே ஒரு வாட்டி வர விளையாட்டோம் இந்த டோர்னமெண்ட்லேயே. அது ரொம்ப க்ளோஸாக வந்தோம், 38-36. அது ஒன்று தான் க்ளோஸாக வந்து தோற்றுது. இப்போ சில கணக்கு சொன்னல, பெரிய பெரிய டபுள் டிஜிட் மார்ஜினில் தோற்றது இல்லாமல் அது மட்டும் தான் க்ளோஸாக வந்து தோற்றோம். அதில் அர்ஜுன் 13 பாயிண்ட் எடுத்தார். அதில் தான் அருண் நந்தா பாபு சப்ஸ்டியூட்டாக வந்து 5 பாயிண்ட் எடுத்தார். ஏன்னா அதுவும் தோற்றுருக்கும், அதுவும் மோசமாக தோற்றுருப்பான். தோத்தது தான். பட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரட் டு வின். அன்லஸ் எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம எதாவது பர்ஃபார்ம் பண்ணாலும் இல்லையா, சான்ஸே கிடையாது. பிளே ஆஃப் போகணுன்னு ஆசையாக இருக்கா? 8 மேட்ச் இருக்குது, மினிமம் 6 மேட்ச் ஜெயிக்கணும், அப்போ தான் போக முடியும். நம்ம நடக்குமா சார், முடியுமா சார் கேட்பீங்க. ஏன் முடியாது? எல்லாமே நடக்கும். 100% எஃபர்ட் போடுங்க. இதே டபங் டெல்லி ஒரு மேட்ச் தோற்றதும் பாட்னா பேரண்ட்ஸ் தானே, அவங்க 12th தானே இருக்காங்க. ஃபைட் அண்ட் லூஸ், நோ ப்ராப்ளம். நேற்று நிறைய பேர் மேட்சஸ் போயிருக்கீங்க, நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. எல்லாமே டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னு தான் சொன்னீங்க. புரியுது என்னன்னு. டிவியில் பார்க்குற எனக்கே இவ்வளோ டிசப்பாயின்ட் பண்ணுறங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போய் பார்த்தவங்களும் கண்டிப்பாக டிசப்பாயின்டாக இருக்கும். பட் வாட் டு டூ, அண்ட் இன்னும் டோர்னமெண்ட் முடியல, இன்னும் நிறையா இருக்குது விளையாடுறதுக்கு. அண்ட் நம்புவோம் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. பெர்ஃபார்ம் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரை ஸ்டாப் பண்ணணும். யார்? வினய் 85 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன் 9 மேட்ச்சில். சிவம் பட்டாரே 79 பாயிண்ட். நவீன் இன்ஜூர்டு, இல்லைனா அவர் எப்படி அவுட் பண்ணுறது அதுக்கு வர நம்ம கணக்கு போட்டு பிளான் போட்டுட்டு இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆகிட்டார். டிஃபென்ஸு அப்கோர்ஸ் சொல்ல வேண்டாம். ஜெய்தீப் தையா 32 பாயிண்ட், ராகுல் சேத்துபால் 31, இன்னொரு ராகுல் வந்திருக்காரு, ஹெரி 14 பாயிண்டில். ஸோ இவங்களோட டிஃபென்ஸெல்லாம் மீறி தான் நம்ம ரைடர்ஸ் பாயிண்ட் எடுக்கணும். ரைட். அண்ட் இப்போ சாகருக்கு வருவோம். சாகர் வருவார் சார், அவர் வந்தால் எல்லாம் சரியாயிடும்னு நம்ம நேரே நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இருக்கிறவங்களாலே பர்ஃபார்ம் பண்ண முடியல. நீங்கள் சாகர் வந்தார் என்ன ஆகிடும்? சாகர் வந்தால் சூப்பர் டேக்கில் இருக்க நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அர்ஜுனே ஒத்துக்கிட்டாரு, சூப்பர் டேக்கில் தான் நாங்கள் ஃபெயில் ஆனோன்னு. அவர் ஒத்துக்கிறது என்ன? நமக்கே தெரியும், கைப்புண்ணுக்கு எது கண்ணாடி. குஜராத் ஜாயிண்ட்டுக்கு எதிராக எப்படி தோற்றோம்? எல்லாமே சூப்பர் டேக்கில் தான். சாகர் வந்தால் சூப்பர் டேக்கில் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருவோமா? வீக்னஸ் சூப்பர் டேக்கில் தானே. ஜாஸ்தி சூப்பர் டேக்கில் அவுட் ஆன ஒரே டீம் நம்ம தான். சொல்லுங்கள் பார்ப்போம். லாபி அவுட்லாம் ஆக மாட்டாங்களா இனிமேல்? சாகர் வந்தார்ப்பா, இனிமேல் கோடை விட்டு வெளில போகக்கூடாதுப்பா அப்படின்னு முடிவு பண்ணுவீங்களா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், சொல்லுங்களேன். சாகரில் என்ன பண்ண முடியும்? இஃப் அட் ஆல் ஒருத்தரை ஆங்கிள் ஹோல்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் ரெகுலராக வரவங்களாலே முடியல. ஃபசலே தடுமாறுறாரு இப்போது ஷாதுல் இல்லாமல். இந்த 10 மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாரு? 10 மேட்ச் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி. இதோ வருவார், அதை வராரு, அங்கே வராரு, இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரல. இது வரைக்கும் வரல. போன சீசன் 21 மேட்ச் வரல, இன்ஜுரி. ஓகே, அப்போது ஒரு வருஷமாக ரெக்கவர் ஆகி ஃபிட்னஸாக ரெடி ஆகி என்ன அப்படி ரெக்கவரி ஆகுதுன்னு தெரியல. எத்தனையோ பேர் தான் இன்ஜுரி ஆகி வராங்க, ரெக்கவர் ஆகிப்பாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் வந்து சாகரோட எபிலிட்டியை பற்றி தப்பாக கபடி எவ்வளோ மாறிடுச்சுங்க. நீங்கள் கபடியை சேஞ்ச் லாட். இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிதின் தன்கர் யாராவது தெரியுமா? அலி சமாரி ஒருத்தர் வந்திருக்காரு, இதில் யாராவது தெரியுமா? நபி பக்ஷன் எங்கே போனார்னு தெரியல. எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன் வந்தாங்க, புது ஜெனரேஷன். தேவாங்க் தலால் ஒரு சீசன் தான் சார், முடியாது சார். நீங்கள் அது எப்படி டெண்டுல்கர் ஒரு 100 அடித்தா இன்னும் அடிக்க முடியாதுன்னு ஆகிடுமா? நான் விளையாடும் போதே தெரியுது இல்லை டெக்னிக்கலி எவ்வளோ சவுண்டு டெண்டுல்கர், கோலி என்றால்னு. அதே மாதிரி தான் இஸ் அ வெரி குட் பிளேயர் தேவாங். இதோ காமிச்சிட்டாரு. 9 மேட்ச்சில் 186ங்க. போன சீசனான 22 மேட்ச்சில் 300. இந்த ரேஷியோவில் போனால் இந்த சீசன் 18 மேட்ச்லேயே 300 எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ யங்ஸ்டர்கிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் அன்ஃபிட் இன்ஜூர்ட் பிளேயர் லாஸ்ட்டு 2 வருஷம் ஆச்சு அவர் விளையாடி. ஏன் இப்படி சொல்லணும்னா, நீங்கள் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? விலகாக பாருங்க, ஓட்டக்கூடாது பால்கனிக்கு. சரி வந்துடுறாரு சாகர், செகண்ட் ரைடர் யாராவது கூட்டின்னு வர போகிறாரா கூட? பெரியப்பா பையன் யாராவது, வாப்பா நீ செகண்ட் ரைடர்னு சொல்லுங்கள்.
எங்கே தோக்குறோம் நம்ம? ரைட்டில் தோக்குறோம். டிஃபென்ஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. டிஃபென்ஸ் இஸ் டூயிங் எ குட் ஜாப். நிதிஷ்குமார் என்ன டாப்பில் இருப்பாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். டிஃபென்ஸ் நல்லா தானே இருந்தது. எத்தனை பெரிய பெரிய பிளேயர்லாம் அவுட் பண்ண, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா போகிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எது சரியாக போல அது ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. ரைட்டு சரியாக போல அதை விட்டுட்டு சாகர் வந்துடுவார், சாகர் வர 7 சாகர் வர போகிறாங்களா என்ன? சிட்டி ரோபோ மாதிரி. ஆதங்கத்தினால தான் நான் சொல்கிறேன். ஓகே, அவரு யாரும் நிம்மதியாக விடுங்க. வரணும் அவரை போட்டு ஒரு தொலை பண்ணிட்டு இருக்கீங்க. சாகர் தான் சொல்கிறேன். பவன் என்ன சொல்லிட்டு போனார்? சாகர் ஃபிட்டாக இருக்காரு, வருவார், நானும் வெயிட் பண்ணுறேன். அவர் தானே சொன்னார். நம்புறீங்களா பவனை? எத்தனை பேர் ஒரே நாளில் தூக்கி தலைமையில் வச்சுங்க, மறுநாள் தூக்கி போட்டு டமால்னு ஒடிச்சிங்க அவருக்கு வீடியோ வந்தோடனே. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கலாம், ஒரே நாளில் 24 ஹவர்ஸ்லேயே மாறிடுறது. எனிவே உங்களுக்காக தான் நானும் பேசுகிறேன். நான் சாகர் வந்தால் ஓகே, ஒரு அஞ்சு டிஃபென்ஸில் 5 பாயிண்ட் வரும். ரைட்டில் ஏமாம் பாயிண்ட் எடுத்துன்னு வராது. ஜெய்தீப் தையா 32 பாயிண்ட், அவங்களுக்கு அவர் தான் ஹையஸ்ட். ஆனால் கூடவே ராகுல் சேத்துபால் டிஃபென்ஸ். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ புதுசாக வந்து அருள்நந்த பாபு ஆகட்டும், ரோனக் அண்ட் அஷிஷ் ஆகட்டும், ஒரு மேட்ச் அஷிஷை பிரிச்சிங்க, தோத்துட்டோம் அந்த மேட்ச். டோன்ட் ஃபிக்ஸ் இட் வென் இட் இஸ் நாட் broken. டிஃபென்ஸ் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை பிரேக் பண்ணாதீங்க. இல்லைனா இதுவும் பிரச்சனை தான் ஆகும். சாகர் அவருக்கே தெரியும், அவரே வெரி குட் பிளேயர், ஹி நோஸ் வெரி வெல். நம்ம வரனால ஒன்றும் மாற போகிறது இல்லைன்னு. இப்போ 2 மேட்ச் தான் ஆச்சுன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 10 மேட்ச் முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட 60% ஆஃப் த டோர்னமெண்ட் இஸ் ஓவர். எனிவே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சரி, அப்போ யார் தான் வருவா நாளைக்கு சொல்கிறேன் ஸ்டார்டிங் 7. ஒரே பார்த்து 10 பேர் கண்டி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.